உங்களோட அந்த சொல்லுங்க. பாம்ப்ளேட் அனுப்பிச்சிருந்தேன் உங்களுக்கு. ஆமாங்கண்ணா. அது உங்களுது தானே? ஆமாண்ணா. உங்க இதில இஷ்யூ பண்ணது தானே? ஆமாண்ணா. ஆமா. அதுல அதில 3 லைன் 25,000 ஃபர்ஸ்ட்டு தான் போட்டிருக்கீங்க. பிளேயர் அண்ணா அவரு ரிஜிஸ்ட்ரேஷன் எங்களுக்கு 25,000 25,000. பேலன்ஸ் அமௌண்ட் கட்ட சொல்லுங்கண்ணா. இன்னும் கட்டல அவரு. இல்லண்ணா, நான் ம். கேட்குறது என்னன்னா, இதில வந்து பிளேயர் ரிஜிஸ்ட்ரேஷன் 25,000 பேரண்ட் ஃபீ 15,000 கோச் ஃபீ ஆமா. 18,000 போட்டிருக்கீங்க. ஆமா. ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து வாங்கலன்றீங்க. பணம் கம்மியா தான் வாங்கியிருக்கேன்னு. 25,000 போட்டிருக்கு. அப்புறம் எப்படி நீங்க ஆமா. கம்மியா வாங்குறீங்க? ஆனா ஆக்சுவலா அது இவங்க கோச்சோட எக்ஸ்பென்ஸ் சேர்த்து இது பண்ணோம்னா, அவரு இந்த அமௌண்ட் எங்களுக்கு கட்டலைங்க. இப்ப ஏன்னா எனக்கு ரூ. 25,000 ரெசிப்ட்டே குடுத்துருக்காரு கோச்சு. கோச் அவரோட லெட்டர் குடுத்துருப்பாருன்னா, பேட்ல போட்டு எங்களோட குடுத்துருக்காரு. ஹெச்டிஎஃப் ரிசிப்ட் வந்ததுங்களா? ஹெச்டிஎஃப் ரிசிப்ட் அந்த ரேட்டுக்கு வராதுண்ணே. அதையும் கேட்டுட்டு தான் இருக்கிறோம் நாங்க. எனக்கு வாங்கி ஹெச்டிஎஃப் தரேன்னு ரிசிப்ட் அந்த சொன்னாரு. இல்ல. ஹெச்டிஎஃப் ரிசிப்ட் அந்த அமௌண்ட்டுக்கு அவர் என்ன அமௌண்ட் கட்டினாரோ அந்த அமௌண்ட்டுக்கு தானே வரும். என்ன அமௌண்ட் இப்ப பே பண்ணியிருக்காரு உங்களுக்கு? 18,000க்கு தானே வரும். பர் ஹெட்டுக்கு 18 தான் குடுத்துருக்காரு பிளேயருக்கு. 18,000 தான் வரும்ண்ணா. பேரண்ட்டுக்கு பேரண்ட்டுக்கு வந்து 10,000க்கு வரணும். 11,000. 11,000. ஆமா. சரி, ஓகே. சரி சார். அவர் எங்களுக்கு என்ன அமௌண்ட் கட்டியிருக்காரோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் தான் நாங்க ரிசிப்ட் எங்க சைடுல இருந்து ரிசிப்ட் கொடுக்க மாட்டோம்னா. ம். எங்க சைடுல இருந்து ரிசிப்ட் நீங்க என்ன அமௌண்ட் கட்டியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் தரும். ஏன்னா எங்களுது எல்லாமே அக்கௌண்ட்ஸ் நாங்க கொடுக்கணுங்க. அந்த இல்ல. அமௌண்ட் கொடுத்தா அப்ப அது நாங்க இல்ல, இல்ல. அது ஓகே. இப்ப அவர் ஆமா. 18,000 பிளேயருக்கு ஆமா. 11,000 பேரண்ட்டுக்கு வாங்கியிருக்காருன்றது கன்ஃபார்முங்களா? ஆமா. எனக்கு அதுதான் வேணும். ஏன்னா அதுதான் ஏமாத்திருக்காப்புல அது எங்கள. என்ன சொன்னேன். ஏன்னா அவர் ஆனா அது வந்து இப்ப இல்லைன்னா எல்லா டைமும் இதே பிரச்சனை ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி. 25,000 வந்து குடுத்துட்டோம். நான் அங்க பே பண்ணிட்டேன். எனக்கு 5,000 குடுங்க. நான் 18,000 கட்டணும். உங்கள கூட்டிட்டு போறதுனால ஆளுக்கு ரூ. 5,000 குடுங்கன்னு 7 பேர்கிட்ட ரூ. ஆக்சுவலா 35,000 இது வந்து வாங்கிட்டாரு. நாங்க வந்து இல்லைன்னா இந்த 25,000 அவங்க கேட்டு தான் நாங்க போட்டு கொடுத்துருக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ம், அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ்க்கு அவங்களுக்கு பணம் கட்டணும். அவருக்கு பணம் கட்டலைங்க. ம். ஏன்னா அவரு 50% தான் பணம் கட்டியிருக்காரு. ஃபுல் அமௌண்ட் கட்டல. அவரு குடுத்தல வந்து அவருக்கு ரூ. 14,000 கட்ட வேண்டியது ரூ. 14,000 கட்டல. 7,000 தான் அவரு கட்டியிருக்கிறாரு. ஓகே. சரிங்களா? அவருக்கு வந்து எங்களுக்கு வந்து அவர் கட்ட வேண்டிய அமௌண்ட் கட்டல. அது 7,000 தான் அவரு கட்டியிருக்கிறாரு. போயிடுவீங்க. ஒரு தடவ இல்லண்ணே. இதே பிரச்சனை வந்து ஆமா. நேஷனல் லாஸ்ட் ஸ்போர்ட்ஸ் டைம் லாஸ்ட் டைம் கோவா போயிட்டு வந்தவங்களும், இப்ப அந்த பேரண்ட் இப்ப என்ன வந்து பார்த்தாங்க. இந்த மாரி ஆயிடுச்சுன்னு கோவால சொல்லி. வந்து ஒரு 2, 3 இயர்ஸ் பிஃபோர் நெனைக்கிறேன். 2 இயர்ஸ் 2024 ஆகஸ்ட்ன்னு ஆமா. நெனைக்கிறேன். 2024 ஆகஸ்ட்டோ, ஆமா. இவரு செப்டம்பர்லயோ. 25,000 வாங்கியிருக்காரு. ஆனா அங்க ஆமா. கட்டுனது 5,000 தான் அந்த கட்டுனாங்க. இப்ப அந்த பேரண்ட் ஒரு 7 பேரண்ட் இப்ப என்ன வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க 2 நாளைக்கு முன்னாடி. வந்து பார்த்துட்டு இந்த மாரி தான் எங்களையும் ஏமாத்திருக்கான். நீங்க அப்பயே இங்க வந்து கிரவுண்ட்ல போட்டு இழுத்து போட்டு அடிச்சுட்டு போயிருக்காங்க அவன. வாயெல்லாம் உடைச்சுட்டு. ஆக்சுவலா ஆனா நாங்க வந்து இது என்ன சொல்றோம்னா, இப்ப இப்ப நீங்க அவர் இது 5 பேர் ஆக்ஷன் வராங்க எடுத்தே ஆகணும். இத வந்து இவன் இந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த மாரி எல்லாரையுமே ஏமாத்தி சம்பாரிச்சுட்டு இருக்கிறான். பொய் சொல்லி. அந்த கோச் இல்லண்ணே. அதாவது ஒரு சைடு சொல்லப் போனா இன்னொரு கோச் 1 லட்சம் வாங்கியிருக்காரு அதே சென்னையில. நான் அதுதான் சொல்றேன். இல்லண்ணே. இது அதாவது இவராலும் எப்படின்னு எனக்கு புரியல. நான் இவர் இப்போ வாங்குறது கூட இவரு எங்ககிட்ட கூட வந்து கேட்டது எப்படின்னா, ஃப்ளைட்ல இல்ல, இல்ல. எங்ககிட்ட கேட்டது எப்படின்னா, 25,000 பிளேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்க அப்படியே குடுத்துருவோம். நாங்க எல்லா இல்லண்ணே. பிளேயரையும் நான் கூட்டு போறதுனால, எனக்கு எக்ஸ்ட்ரா ரூ. 5,000 ஆளுக்கு குடுங்க 7 பேருமே. அண்ணா அப்பதான் ஆக்சுவலா அவரு எனக்கு கூட்டிட்டு 18,000 இருங்க கட்டணும். இருங்க. ஃப்ளைட் அந்த டிக்கெட் நான் போட்டு வர இல்ல. முடியும். நான் எக்ஸ்பென்ஸ் பண்ணி வர அவரு முடியாதுன்னு கூட்டிட்டு சொல்லி. வர்றதுனால தான் வந்து இப்ப 5 பேர் கூட்டிட்டு வந்தா அவரோட எக்ஸ்பென்ஸ்க்கு சேர்த்து தான் நாங்க 7,000 ஒரு ஆளுக்கு 7,000 எக்ஸ்ட்ரா போட்டு குடுத்துருக்கோண்ணே. ஏன்னா, ம், இப்ப அவர் 5 பேர்ல இருந்து 5 பேர் 6 பேர் கூட்டிட்டு வந்தாங்கன்னா அவரோட எக்ஸ்பென்ஸ் வரும்ண்ணே. இப்ப ம். அந்த 5 பேருக்கு அவர் ஃப்ளைட் டிக்கெட் இதுக்கெல்லாம் வரும்போது இந்த அமௌண்ட் இதுல டேலி ஆயிரும். ஓகே. இப்ப இப்ப எங்ககிட்ட 25 அப்ப அவர் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தா கூட வாங்கியிருக்காரு. 25 எக்ஸ்ட்ரா வேற எங்ககிட்ட 25 ரூ. 5,000 வாங்கியிருக்காரு. இதுக்கு மேல இல்ல. ஆனா 25,000க்கு இந்த மேல எக்ஸ்ட்ரா ரூ. 25 5,000. வந்து அவர் இதுக்கு மேல பேரண்ட் கிட்ட கேட்க கூடாதுன்றனால தான் நாங்க அது போட்டு குடுக்குறோம். ம். அப்ப அந்த 7,000 வச்சு நீங்க 5 ஸ்டூடண்ட்ஸ்க்கு எடுத்துக்கங்க. 35,000 ஆச்சுங்களா? ஆமா. 35,000ல அவரோட எக்ஸ்பென்ஸ் எங்களுக்கு கட்ட வேண்டியது ரூ. 14,000 கட்டணுங்க. ரூ. 14,000 வந்துருச்சுங்களா? ஓகே. அப்புறம் போயிட்டு இது குடுக்கணும். ரூ. 14,000 பிளஸ் வந்து இவருக்கு டிரான்ஸ்போர்ட் ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு வந்து ஒரு ரூ. 16,000 17,000 வருங்க. அப்புறம் அவர் ம். 2 நாள் சம்பளம் கணக்கு போட்டுங்க. 3 நாள் சம்பளம், 3, 4 நாள் சம்பளம். இப்ப ட்ரெயின்ல வந்தா அந்த 5 ஓகேண்ணே. நாள் அப்படின்னா, சம்பளத்துக்கு நாங்க. நீங்க சொல்ற அந்த 25,000 முடிஞ்சு போச்சு. அத தாண்டி ஆமா. எக்ஸ்ட்ரால இப்ப வாங்கியிருக்காரு எங்ககிட்ட. ஆமா. அதுக்கு மேல நாங்க அது ஆக்சுவலா இது எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடாதுன்னு வாங்குனதும் இல்லன்னா இப்போ. இல்லாம, இப்ப வாங்குனதும் இல்லாம, சரி வாங்குனது அதுக்கான வேலையாவது வேல்யூவ கரெக்ட்டா பண்ணி குடுத்துருக்கணும். இப்ப சர்டிபிகேட் ஆனா எல்லாம் இதுல கரெக்ட்டான ஆக்சுவலா டைம்ல இது வாங்கி வயலன்ஸ் குடுத்திருந்தா இல்லாம பரவால்ல. ஆனா அது வயலன்ஸ் இல்லாம இருந்திருந்தனா இந்த பிரச்சனை எதுவுமே கிடையாதுண்ணே. ம். ஆக்சுவலா பஸ் டிலே ஆயிடுச்சு. வயலன்ஸ் நாங்க வந்து வேணும். அங்க வந்து இல்லைங்க நடந்த இருங்க நான் இருங்க, சொல்றேன். இருங்க. அதாவது வயலன்ஸ் நான் வந்து யார் வேணும்னு நடந்ததுக்கு பண்ண போறதில்ல. எந்த இல்ல, இல்ல. குழந்தைகளும் கஷ்டப்படுத்துன்னு சொல்லுங்க. இல்லண்ணா, வயலன்ஸ் நடந்ததுக்கு அவன் கை ஓங்கிட்டு உங்கள அடிக்க வந்ததுக்கு ரீசன் வந்து, அங்க இருந்த பேரண்ட்ஸ் என்கிட்ட சொன்னது, நீங்க வந்து சரி. நீ குடுத்த 15,000க்கு இவ்வளோ தான் பண்ண முடியும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆமா அவன் உண்மை வந்திருக்கான். அதுதானே. குடுத்த 18,000 ஆ அதுதான் குடுக்க முடியும்ன்றது நீங்க நான் அதுதான் நீங்க சொல்ல முடியும். சொன்ன விஷயத்துக்கு தான் அவன் அடிக்க வந்திருக்கான். அவன் பேரண்ட்ஸ்க்கு யாருக்குமே வந்தவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அங்க வந்தவங்களுக்கு. எவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னு. நீங்க அது வாய தொறந்ததுனால தான் உங்கள அடிக்க வந்திருக்கிறான் அவன்.
வரல. ஸ்மக்லிங் மாதிரி இருக்குது. கடத்தல் வியாபாரம் மாதிரி. இல்ல இதுல சுமக்கலிங் கிடையாது. இவ்ளோ ஆனா அந்த குழந்தைகளை கூட்டிட்டு போய் இவ்ளோ ஏதாவது நாங்க குழந்தைங்கள குடுக்கல கூட்டு தெரியும். இல்லண்ணா, குழந்தைங்கள வச்சு இங்க இவ்ளோ இருக்கிற பணமா சம்பாதிக்கிறது. அத்தனை குழந்தைகளுக்கு நாங்க ஆனா நீங்க சொல்றீங்கண்ணே உங்க கோச்சோட இன்னொரு கோச் இதே சென்னையில ம். 1 லட்சம் வாங்கிட்டு வந்திருக்கிறாருண்ணே. எப்படி அப்படிலாம் வாங்கிட்டு ஒரு போய் என்ன பண்ண ஒரு போறாங்க? குழந்தைக்கு எப்படி அப்படி ஒரு சம்பாதிக்கிறாங்க? குழந்தைக்கு 1 லட்சம் அப்ப இது வாங்கிட்டு கொடுத்து ஸ்மக்லிங் தானே. வந்திருக்கிறாரு. பிளேயிங்களுக்கு கேம் வச்சு ஆனா அது ஸ்மக்லிங் நான் தானே அந்த பண்றாங்க இத. அந்த கேம்லிங் கோச்சஸ் தானே ஆகுது பண்றதுண்ணே. இது. அதுதான் சொல்ல கோச்சஸ் பண்றது நாங்க இப்போ என்ன அந்த இப்ப 1 லட்சம். இதுல விஷயம் என்னன்னா, இப்போ உங்களோட பாம்ப்ளெட்ல 25,000 போட்டிருக்கு. ஆமாண்ணே நாங்க இப்ப 25 போட்டிருக்கோம். நாங்க எஸ்ஜிஐடிஎஃப் எங்களுக்கு தான் கட்டுற போட்டிருக்கு. அமௌண்ட் வந்து 18,000 அது தான் நாங்க அது கொடுப்போம். கொட்டுற அமௌண்ட்ட விட்டுருங்க. 18,000 நீங்க குடுக்குறீங்க அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா 25,000 நீங்க தான் போட்டிருக்கீங்க. இப்ப ஆமா. எங்களுக்கு வந்து எஸ்ஜிஐடிஎஃப் தான் 25,000 வாங்கியிருக்காங்க எங்கள பொறுத்தவரைக்கும். ஏன்னா HDF எங்க அததான் கைக்கு நாங்க வரல. நம்புறோம். ஆமா அது நீங்க அது HDF எனக்கு வந்து தெரியாது ஆனா இல்லையா? நாங்க வந்து இவங்க கோச்சஸ் வந்து சொல்றது என்ன சொல்றாங்கன்னா எனக்கு நீங்க குழந்தைங்க வந்து வருது கோச் எங்களுக்கு வந்து கேட்கறாங்கன்றதுனால போட்டு குடுத்துறீங்க. 25,000, 30,000, 1,00,000 போட்டு ஆமா. குடுத்துறீங்க. ஆனா ஆனா இப்ப இதுல எங்களுக்கு எல்லா தெரிஞ்சதெல்லாம் எஸ்ஜிஐடிஎஃப் தான் வாங்குறாங்கன்றது தான். பையன் வந்து இதுக்கு முன்ன இந்த பையனை 2 வருஷமா நாங்க எங்க டோர்னமெண்ட்டுக்குள்ள எடுக்காம தானே இருந்தோம். ஏன்னா அதிகமா பணம் வாங்கிட்டு வந்து பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லித்தான் ம். 2 வருஷமா நாங்க எங்க டோர்னமெண்ட்டுக்குள்ளே எடுக்காம இருந்தோம். அதுவும் என் பையன்கிட்ட கூப்பிட்டு இல்ல நான் வர்றேன் எனக்கு இந்த மாதிரி டீம் எல்லாமே போயிருச்சு நான் ஒரு மேட்ச்சுக்காக போயிட்டு வந்தா தான் இதாகும் அப்படின்னாங்க. ம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க இல்ல எனக்கு இந்த மாதிரி இது பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் என் பையன் தான் வந்து எடிட் பண்ணி கொடுத்தான் அந்த ஃபார்ம். ம். என் பையன் தான் எடிட் பண்ணி கொடுத்தான். எங்க பேம்ப்ளேட் இது கிடையாது. எங்க பேம்ப்ளேட் ஒரிஜினல் பேம்ப்ளேட் தனியா இருக்கு. ம். ஓகே. ஏன்னா எடிட் பண்ணி கேட்டது என் பையன் தான் எடிட் பண்ணி அனுப்பிச்சான் அவருக்கு. ம். சரிங்களா எடிட் பண்ணி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அந்த இது பண்ணா எங்களுக்கு கட்டின அமௌண்ட் அவர் ரிசிப்ட் நான் அப்போ சொல்லிட்டேன் ரிசிப்ட் கேட்டேன்னா வராது. எனக்கு 18,000 என்ன அமௌண்ட் கட்டியிருக்கேன் அந்த அமௌண்ட் தான் 18,000 தான் ரிசிப்ட் வரும். ம். எங்க சைடுல இருந்து இண்டிவிஜுவல் குழந்தை பேர்ல ரிசிப்ட் இல்ல அவங்களுக்கு ஒரு அந்த மாரி தானே நாங்க எங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டான் இவன். இவன் இல்ல 18,000 ஆக்சுவலா தான் ஆனா இது வருதுன்னு வந்து நான் இதுலயே சொல்லியிருந்தான்னா இது கொடுத்துட்டேன் பண்ண இவரு மாட்டோம். இல்ல ஆக்சுவலா இவங்க எங்கிட்ட என்ன சொல்லி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எனக்கு வர்றாங்க நான் ம். பேரண்ட்ட கேட்க முடியாது எனக்கு வந்து என்னோட எக்ஸ்பென்ஸ்க்கு நீங்க இதுல சேர்த்து கொடுங்க அப்படின்னாங்க. அப்ப 5 பேர் ஃபிளைட் டிக்கெட்லாம் ஒர்க் அவுட் பண்ணி கேட்கும்போது இந்த ரேட்டு போட்டு கொடுத்தோம். இப்ப அவன் எங்ககிட்ட என்ன அவங்க கேட்ட சொல்லிட்டான்னா, அமௌண்ட் எல்லாம் 25,000 அவங்க அவங்களே கேட்ட கேட்டாங்க. அமௌண்ட் எல்லாம் எனக்கு வந்து 45,000 கேட்டாங்க. மாத்தி குடுங்க 25 அப்படின்ட்டான். அவங்க கேட்ட அமௌண்ட் எல்லாம் 45,000 கேட்டாங்கண்ணே. ம். 45,000 போட முடியாதுன்னு சொல்லிட்டு 25,000 போட்டு கொடுத்தேன். ஏன்னா இப்ப அவங்க 7 குழந்தைகளுக்கு நாங்க ஒர்க் அவுட் பண்ணோம். 7 குழந்தை ஃபிளைட் டிக்கெட் ம். அவரோட சம்பளம் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி தான் 25,000 போட்டு கொடுத்தோம். ஓகே, ஓகே. புரியுது, இல்ல புரியுது. அப்படின்னா நாங்க அவ்வளவு கொடுத்துருக்கவே மாட்டோம்ண்ணே. ம். ஏன்னா நாங்க கொடுத்த பேம்ப்ளேட் 18,000 போட்டு தான் ஒரிஜினல் பேம்ப்ளேட்டும் இருக்கு. ம். ஆனா அவர் வந்து இது கேட்டதுனால நாங்க 25 இது வேணும் அவர் வந்து 45 போடுனாரு 45 எல்லாம் போட முடியாதுன்னு சொன்னா 40 போடுனாரு 35க்கு வந்தாரு. ம். அதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் கடைசியில என்ன ஆயிடுச்சு அப்ப நாங்க ஒர்க் அவுட் பண்ணோம். அப்ப ஃபிளைட் டிக்கெட்டுக்கு நீ 15,000 இருந்து 20,000 ஃபிளைட் டிக்கெட் போட்டோம். அப்பன்றவனுக்கு எங்க கணிப்பு ஒரு அப்ராக்சிமேட்டா போட்டது ம். 20,000 ஃபிளைட் டிக்கெட்டுக்கு. இப்ப 5 ம். பேர் வந்தாங்கன்னா அப்ப 5 பேருக்கு இவ்வளவு ரூபா. அப்ப அங்க இருந்து போறதுக்கு நீ உன்னோட கணக்கு 14,000 கட்டணும். அந்த 14,000க்கு இவ்வளவு ரூபா. அதுலயும் பாதி தான் கட்டினாரு. அவர் 7,000 கட்டல. ம். தரேன்னாரு கடைசி வரைக்கும் கொடுக்கல அவரு. ம். இத வந்து நம்ம எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லி இப்ப அடுத்த இது போயிட்டு இருக்குண்ணே. இப்ப அடுத்தது என்ன சொல்றோம்னா இப்ப ம். நாங்க இப்ப கோச்சுங்களுக்கு நாங்க 1,000 ரூபாய்னா 1,000 ரூபாய் நாங்களே சேர்த்து போடுறோம். அடுத்தது இப்ப அதுதான் முடிவு பண்ணிட்டோண்ணே. இவங்க ம். பிடிஎஃப் கொடுத்து பிடிஎஃப் வந்து இது பண்றாங்க எல்லாமே பண்றாங்க. இனிமேல எல்லாமே வந்து ம். இதுதான். இதுக்கு மேல ₹1 கூட வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட் பண்ணணும்ன்றாங்க. ஆனா ஸ்ட்ரிக்ட் பண்ணா இங்க இருக்க கோச் கூட்டிட்டு வர மாட்டாங்கண்ணே. ஓகே, ஓகே. புரியுது. குழந்தைகளை கூட்டிட்டு வர மாட்டாங்கண்ணே. ம். எங்க பிரசிடென்ட் என்ன சொல்றாரு நீ ஸ்ட்ரிக்ட் பண்ணு. ம். இதுக்கு மேல வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நீ சொல்லு அப்படின்றாரு. நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணா நாளைக்கு அந்த கோச் நம்ம அசோசியேட்ல விளையாட குழந்தைகளை கூட்டிட்டு வர மாட்டாங்க. ம். அவங்களுக்கு புரியுது. எங்க ப்ராஃபிட் இருக்கோ அங்க கூட்டிட்டு போறாங்க. ஓகே, ஓகே. ஆனா இந்த கலைய ஒரு காலத்துல வந்து ஃப்ரீயா சொல்லி கொடுத்தாங்கண்ணே. ஆனா இன்னைக்கு காசு வாங்கிட்டு சொல்லி கொடுக்குறாங்கண்ணே. ஓகே. இன்டர்நேஷனல் மேட்ச்சுக்கு வந்து தான் சுதன் வந்து கோவால ம். அடிதடியாச்சுங்க. ம். ஏன்னா அந்த இதுல வரும்போது அடிதடியாச்சு. மாசம் நாங்க இன்னொரு அசோசியேட்ல கூட்டிட்டு போனோண்ணே. ம். அந்த அசோசியேட்ல அதோட விட்டுட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சுதன் அந்த ஒரு அசோசியேட்டோட தான் ம். அவங்க சொன்ன ஸ்டேடியம் ரங்கசாலா ஸ்டேடியம் சொல்லி கூட்டிட்டு போனாங்க. ஆனா போனதுக்கு அப்புறம் ரங்கசாலா ஸ்டேடியத்துல கிடைக்கலண்ணே. ம். வேற ஒரு இடத்துல கொண்டு போய் விளையாட வச்சாங்க. அன்னைக்கோட அந்த அசோசியேட் எனக்கு இதுக்கு இனிமேல் கூப்பிடாதுன்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டேன். ம். அதே மாதிரி மைசூர்ல ஒரு டோர்னமெண்ட் நடந்தது. அவங்க சொன்ன டேட் ஒண்ணு திருப்பி அட்வான்ஸா டேட் போட்டு உடனே கிளம்பியான்னு சொல்லி சொதப்புனாங்க. இங்க ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் கேட்டாங்கண்ணே. ம். அது வந்து எனக்கு வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கிட்டோண்ணே.